Good morning, students. Bond enthalpy. Bond enthalpy is defined as minimum amount of energy required to break the one mole of particular bond in the molecule in the gaseous state. So, இதான் bond enthalpy. Bond enthalpy is defined as minimum amount of energy is required to break the one mole of particular bond in the molecules in the gaseous state. ஒரு gaseous stateல இருக்கக்கூடிய என்னது ஒன் மோல் ஆஃப் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தட் இஸ் மாலிகுல் ஏ பாண்ட் ஏ அப்படிங்கிறது ஏங்கிறது ஆட்டம் ஏங்கிறது அனதர் ஆட்டம். ஸோ ரெண்டு கட்டில் இருக்கக்கூடியது ஒரு பாண்டு. இந்த ஒரு மோல் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு மாலிகுல் மீன்ஸ் கேஸில் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ தட் இஸ் பாண்ட் என்தால்பின்னு சொல்கிறது. பாண்ட் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். பாண்ட் என்தால்பி நத்திங் பட் பாண்ட் எனர்ஜி. ஸோ ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் பாண்ட் என்தால்பின்னு சொல்கிறாங்க. அதோட யூனிட் பார்த்திங்கன்னா கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் இதோட யூனிட் பாண்ட் என்தால்பியோடைய யூனிட் அந்த கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அது ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அது ஏ பாண்ட் பி. ஸோ இதுமாரி ஒரு ஏபிங்கிற ஒரு மாலிகுலில் இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது எப்படி பிரேக் பண்ணுங்கிறது பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் பாண்ட் என்தால்பி இல்லை பாண்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதோட யூனிட் கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். லார்ஜர் பாண்ட் என்தால்பி லார்ஜராக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த பாண்ட் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அந்த பாண்ட் இந்த ஸ்ட்ராங்கர் வில் பி தி பாண்டு. இந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பாண்ட் எனர்ஜி அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ பாண்ட் எனர்ஜி பாண்ட் லென்த் பாண்ட் ஸ்ட்ரென்த் வீக்காக இருந்தால் என்ன செய்யும் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி போகுது எனஃப். ஓகேயா? ஸோ அதில் அது தெரிஞ்சுங்க. ஸ்ட்ராங்கராக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கர் வில் பி பாண்ட் ஸ்ட்ராங்கராக இருக்குன்னா கண்டிப்பாக அது லார்ஜ் என்தால்பி தேவைப்படுது. The bond energy very depends upon the size of the atom. ரெண்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த பாண்ட் எனர்ஜி அந்த பாண்ட் என்தால்பி பாண்ட் எனர்ஜி தான் சொல்லிட்டு இல்லையா பாண்ட் எனர்ஜி நத்திங் பட் பாண்ட் என்தால்பி. ஸோ வேல்யூ டிபெண்ட்ஸ் அந்த பாண்ட் எனர்ஜியோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைஸ் ஆஃப் தி ஆட்டம் அண்டு நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் பாண்ட் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். ஸோ அப்போ ஒரு எத்தனை பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் அது சைஸ் ஆஃப் தி ஆட்டம் ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அந்த பாண்ட் எனர்ஜி வேல்யூ. ஸோ லார்ஜ் சைஸ் ஆஃப் தி ஆட்டம் இன்வால்வ் இருந்துச்சுன்னா பாண்ட் என்தால்பி கம்மியாக இருக்கும். அந்த பாண்ட் எனர்ஜி வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது பாண்ட் சைஸ் ஆஃப் தி ஆட்டத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த பாண்ட் எனர்ஜி வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் தி ஆட்டம். த அனதர் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். அது சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா அப்படிங்கிறது பிட்வீன் த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் தி ஆட்டம். இந்த ரெண்டையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நம்பர் ஆஃப் பாண்ட்ஸு சைஸ் ஆஃப் தி ஆட்டம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ லார்ஜ் சைஸ் ஆஃப் தி ஆட்டம் அந்த பாண்டட் ஆட்டம்ஸ் அந்த பாண்ட் இன்வால்வ் கூடிய ஆட்டத்தோடைய சைஸ் லார்ஜராக இருந்தால் அங்கே பாண்ட் என்தால்பி கம்மியாக இருக்கும். மீன்ஸ் பாண்ட் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் மாலிகுல் வித் டூ ஆர் மோர் சேம் பாண்ட் டைப்ஸ் இருந்துச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணிடணும். ஸோ அதை பாருங்கள், இது முக்கியமான கொஷின்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வரைக்கும் 1 மார்க்லாம் கிளியராக பண்ணுங்கள். இந்த பாண்ட் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சைஸ் ஆஃப் தி ஆட்டம். அனதர் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் பாண்டு. சைஸ் ஆஃப் தி ஆட்டம் லார்ஜராக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அங்கே பாண்ட் என்தால்பி கம்மியாக தான் இருக்கும். அது அந்த சைஸ் ஆஃப் தி ஆட்டம் லார்ஜாக இருக்கும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய பாண்ட் எனர்ஜி கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் மாலிகுல் வச்சிங்க இல்லையா 2 ஆர் மோர் சேம் பாண்டாக இருக்குது. ஓகே, அப்போ என்ன செய்யணும் அப்போ என்ன யூஸ் பண்ணணும் ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இன் பாலிஅட்டாமிக் இருக்கும்போது 2 ஆர் மோர் பாண்ட் சேமாக இருக்கும்பொழுது 2 ஆர் மோர் சேம் டைப் ஆஃப் பாண்டாக இருக்கும்பொழுது அப்போ நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணணும். ஆவரேஜ் பாண்ட் என்தால்பியை யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபார் சச் மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் arithmetic mean of bond of average value of same type of bonds is considered as average bond enthalpy. சொல்கிறாங்க arithmetic mean of bond energy values same type of bonds considered as average bond enthalpy சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அர்த்தமேட்டிக் மீன் ஆவரேஜ் சொல்கிறாங்க. ஆவரேஜ் அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் பாண்ட் எனர்ஜி வேல்யூ ரெண்டோடைய சேம் டைப் பாண்டோட வேல்யூவையும் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை இருக்கோ அதனால் டிவைட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். ஸோ வாட்டர் மீன்ஸ் அட் இங்கே பாருங்க OH இஸ் வாட்டர் ஃபார்முலா. ஸோ இந்த பாண்டு சேமாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் OH பாண்டு சேமாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டோடைய பாண்ட் என்தால்பி வேல்யூ கிட்டத்தட்ட அது சேமாக தான் இருக்கும். பாண்ட் என்தால்பி வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதான் சேம் டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அதோடைய அர்த்தமேட்டிக் மீனை பார்க்கணும். அது அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் பாண்ட் எனர்ஜி வேல்யூ ஆஃப் சேம் டைப் ஆஃப் பாண்ட் இஸ் கன்சிடர்ஸ் ஆவரேஜ் பாண்ட். அதான் என்ன செய்யணும் ஆவரேஜ் என்னுடைய பாண்ட் சேமாக இருக்கும்போது நம்ம அப்போ ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாட்ரு பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் மீன்ஸ் H2O ஃபார்முலா. H2O அப்படின்னா H2O இருக்கு இல்லையா அப்படின்னா எப்படி இருக்கும் பாண்டு
ஓ பாண்ட் ஹெச்ன்னு இருக்கும், இன்னொன்று இப்படி தானே இருக்கும். ஸோ இது OH பாண்ட், இந்த OH பாண்ட். ஸோ அப்போ அவருடைய ஆவரேஜ் வேல்யூ பார்த்தா நமக்கு ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ H2O அப்படிங்கிறப்ப என்ன செய்கிறோம், H2O ஹச் தனியாக பிரேக் பண்ணிட்டு மீத OH பாண்டாக பிரேக் ஆகிடும். அப்போ உள்ள வேல்யூ வந்து ΔH வேல்யூன்னு சொல்லுவோம். ΔH1 501 OHன்னு இருக்கும், இப்படி இருக்கா. ஸோ அப்போ இந்த ஹச்சை ரிமூவ் பண்ணிட்டு மீத OH பாண்டை மட்டும் வெளியே கொடு பிரேக்காக வரும். இப்போ OH பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு, மீதான ஹச்சும் OH பிரேக்கப் ஆயிரும். அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, என்னச்சு 502 கிலோஜூல் மினிட்ஸ், 502 கிலோஜூல் மினிட்ஸ். அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் 502. ஒரு பாண்டை பிரேக் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் எனர்ஜி தான் அவர் பாண்ட் என்தால்பின்னு சொல்லிடுவோம். ஓ பாண்ட் ஹெச்ன்னு இருக்கப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து 502. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ OH சேர்ந்து தானே இருக்கும். அப்போ இந்த OHல் உள்ளக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கூடிய எனர்ஜி பாருங்கள். இப்போ OH பாண்ட் பிரேக்கப், இந்த OH பாண்ட் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா O தனியாக ஹச் தனியாக பிரேக்கப் ஆயிரும். அப்போ அதோடைய பாண்ட் எனர்ஜினா 427 கிலோஜூல் மினிட்ஸ். நமக்கு தெரியும் பாண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் டைப் ஆஃப் பாண்ட் இருக்குது. ஓ பாண்ட் ஹெச் இருக்குது, ஸோ ஓ பாண்ட் ஹெச் இருக்குது. ஸோ என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, இதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது தேவைப்படக்கூடிய 502 கிலோஜூல் மினிட்ஸ் தேவைப்படக்கூடிய எனர்ஜி. ஸோ அப்போ இதுக்குள்ள பாண்டை பிரேக் பண்ணணும், அதுக்கு வந்து 427 கிலோஜூல் மினிட்ஸ். ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணது ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி ஆஃப் OH ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2 டிவைட் பண்ணது தான் அர்த்தமெட்டிக் மீன் சொல்லுவோம். ஸோ அப்போ அதோட வேல்யூ தான். இப்போ ரெண்டு சேம் டைப் ஆஃப் பாண்ட் இருக்குது, வாட்டர்லேருந்து சேம் டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும்போது இப்போ இந்த பாண்ட் யூஸ் பண்ணோம், ஆவரேஜ் பாண்ட் என்தால்பியை யூஸ் பண்ணோம், ஆவரேஜ் பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணோம். ஸோ இது ஹச்சுக்கோட பாண்ட் என்தால்பி வந்து 432ங்கிறது கிலோஜூல் மோலினஸ் அப்படியே பாண்ட். இந்த பாண்டை பிரேக் பண்ண அது H பாண்ட் F. ஸோ சிங்கிள் பாண்டுக்கெலாம் கரெக்டாக அந்த வேல்யூ தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஒருமாரி ஆவரேஜாக ரெண்டு சேம் டைப் ஆஃப் பாண்ட், அது பாலியாட்டாமிக் யூஸ் பண்ணும்பொழுது ஸோ இந்தமாரி என்ன செஞ்சுக்கணும், 2 டிவைட் பண்ணிக்கணும், தனித்தனியாக பிரேக் பண்ணணும். ரெண்டு பாண்ட் இருக்கும், இது OH, இது ரெண்டு சேம் டைப் ஆஃப் பாண்ட் தான். ஸோ அப்போ இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி, அப்புறம் இதை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த அனதர் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணும். எத்தனை ரெண்டு பாண்ட் இருக்கோ அத்தனை டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ரெசனன்ஸ் அப்படிங்கிறது when we write Lewis structures for a molecule நமக்கு தெரியும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணுறோமோ அதுமாதிரி ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும். More than one valid Lewis structures are possible in certain case. For example, let's consider Lewis structure for carbonate ions. நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஆர் பாசிபிள் மோர் தென் ஒன் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் ஃபார் செர்டன் கேஸ். ஒரே ஸ்ட்ரக்சருக்கு என்னது ஒரு காம்பவுண்டுக்கு வந்து மோர் தென் ஒன் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பாசிபிள் இருக்கும் இல்லையா, அதேமாரி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி நமக்கு வி ரைட் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு மாலிகுலுக்கு எப்படி லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து CO3 மீன்ஸ் CO3 அப்படின்னா கார்பனேட் அயான்ஸ், CO3 2-. இந்த கார்பனேட் அயான்ஸ்க்கு நம்ம எப்படி ரெசனன்ஸ் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணுறது, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே பார்த்துருவோம். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண போகிறோம். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ண நமக்கு தெரியும். ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கணும், லெஸ் அல்டர்னேட்டிவ் ஆக்சிஜன் CO3 தான் பார்க்க போகிறோம். CO தான் இருக்குது. இதில் எலக்ட்ரானிக் எது கம்மி அப்படின்னா கார்பன் தான் கம்மி. ஸோ அதெல்லாம் சென்டரில் கார்பனை போட்டுரும். எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது, 1 2 3. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கார்பன் ஆக்சிஜன் விச் இஸ் லெஸ் அல்டர்னேட்டிவ். அப்போ லெஸ் அல்டர்னேட்டிவ் தான் சென்டரில் எழுதுன்னு நம்ம அந்த ரூல் தெரிஞ்சிருக்கோம் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறப்ப. கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் நீங்கள் பீரியாடிக் கிளாஸ்லேயே கண்டுபிடிப்போம். எலக்ட்ரானிக் லெஃப்ட் ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் எலக்ட்ரானிக் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ எது கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணுறப்ப எது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா கார்பன் தான் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அது அதில் சென்டரில் போட்டுருணும். ஸோ 3 ஆக்சிஜன் சரௌண்ட் போட்டோம், அதான் CO3, அதாவது CO3 2-. அப்படி தான் ஃபஸ்ட்டில் இது பேர் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய பாண்ட் இல்லாமல் எந்த பாண்ட் இல்லாமல் நம்ம ட்ரா பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 3உடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். இந்த ரூல் நமக்கு தெரியும் தானே, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 6, கார்பனுக்கு வந்து 4. ஸோ அப்போ 6 × 3 3 6 இருக்குல்லையே, 3 ஆக்சிஜன் இருக்குது ப்ளஸ்ஸு ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, கார்பன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஸோ 18 + 4 எவ்வளவு 22 நமக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிட்டாங்க. சாரி 24. ஓகே, 22 வேலன்ஸ் எலக்ட்ரான். பட் 2- இருக்குது, இந்த ரூல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. 2- என்ன செய்யணும், 2+ ஆட் பண்ணிக்கணும். கார்பன் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4, ஆக்சிஜனுக்கு வந்து 6, 3 ஆக்சிஜன் இருக்கிறதால 18 ஆட் பண்ணிட்டோம். +2 ஏன் அந்த +2 ஆட் பண்ணுறோம், கார்பனேட் 2- இருந்தால், சார்ஜ் 2- இருந்தால், இந்த நெகட்டிவ்ஸ் ஆனையனாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், 2 வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா, அந்த ரூல் தெரியும் இல்லையா. அப்போ 24 வந்துடும்.
22 ப்ளஸ் 22 ப்ளஸ் 2 என்னது 24 வந்துடும். ஓகே, மேலே மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், மேலே ஒருவேளை அதர்வைஸ் ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணுங்கிறது இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சருடைய ரூல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நல்லா கிளியராக பார்த்துருப்போம். கார்பன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ 3 ஆக்சிஜன் இருக்குது, அதில் 18 போட்டோம். ஸோ மேலே -2 இருக்கிறதுல +2 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ -2 இருக்கிறதுல +2 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஒருவேளை +2 இருந்தால் -2 பண்ணிக்கணும். ஸோ 24 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்துடுது. 24 வந்து ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஹை எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ணணும். ஆக்சிஜன் சென்டரில் போட்டுக்கணும், கார்பன் ஆக்சிஜன் அப்படின்னு போட்டுருணும். வேலன்ஸ் எலக்ட்ரான் டோட்டலாக எத்தனை இருக்குது, 24 இருக்குது. ஸோ 24 இருக்கும்போது சிங்கிள் பாண்ட் நம்ம ட்ரா பண்ணிடணும். எல்லா ஆட்டத்துக்கு இடையில சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணிடணும். சிங்கிள் பாண்ட் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். 3 பாண்ட் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ 24ல் 6 மைனஸ் பண்ணிக்கணும், ஏன்னா 3 பாண்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ 18 இருக்கும். ஸோ 18ல் இங்கே பாருங்கள் 2 2 6 எல்லா ஆக்சிஜன் மைனஸ் ஃபஸ்ட்டு ஹை எலக்ட்ரான்கிட்டே ஃபில் பண்ணிடணும். ஏன்னா ஆக்சிஜன் தேவை 8 எலக்ட்ரான். ஸோ ஆல்ரெடி பாண்ட் 2 இருக்குது. ஸோ இப்போ 8 போட்டோம், 6 போட்டால் 8 ஆயிரும், எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அனதர் ஒன் இஸ் என்னோட பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாண்ட் ட்ரா பண்ணுறோமா, ஆக்சிஜன் சுற்றி பாருங்க. இப்போ 6 எலக்ட்ரான் போட்டோம், ஏன் 6 எலக்ட்ரான் போட்டுறோம், ஆல்ரெடி 2 பாண்ட், ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ 8 ஆயிரும், ஆக்டேட் ஆயிரும். நம்ம எலக்ட்ரான் போக மீது என்ன செஞ்சிடணும், 8 இருக்கணும். இப்போ ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் வந்து கார்பன் கூட 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணி பாண்டாக இருக்குது. ஓகே, இது ஒரு பாண்டாக இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது. இதுக்கு ஆக்டேட் படி 8 எலக்ட்ரான் வேணும். அப்புறம் 3 3 6 வச்சுட்டுலாம், எல்லாத்துலேயுமே 3 3 வச்சா 8 ஆயிரும். ஸோ இப்போ ஆக்சிஜன் சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்குது, எல்லாத்துலேயுமே 8 எலக்ட்ரான் இருக்குது. ஆக்சிஜன் சரௌண்ட் பை 8 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் கார்பன் சரௌண்ட் பை 6 எலக்ட்ரான் தான் இருக்குது பாருங்க. ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான். ஸோ 3 பாண்ட், ஸோ 6 எலக்ட்ரான் தான். ஸோ அப்போ ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 8ஆக மாற்றணும், அந்த பாண்ட்ஸோட 8 வரணும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்கே செட் பண்ணிடலாம். ஸோ இல்லை இங்கே கூட செட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்க, அப்போ தான் நமக்கு என்ன முடிச்ச முடியும், டபுள் பாண்ட் வர முடியும். ஸோ டபுள் பாண்ட் வந்துருச்சா, ஸோ இப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு, 2 மைனஸ் வந்துச்சு. இப்போ ஆக்சிஜன் சுற்றி பாருங்கள், இந்த ஆக்சிஜன் சரௌண்ட் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 8 எலக்ட்ரான். கார்பனில் 8 எலக்ட்ரான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இன் திஸ் கேஸ் வி கேன் ட்ரா தி 2 அடிஷனல் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் பை மூவிங் 1 row. ஸோ இப்போ இது இல்லாமல் ஸோ இப்போ என்ன செய்யலாம், இப்படி கூட ட்ரா பண்ணலாம். ஓ சிங்கிள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்ட், இப்படி கூட ட்ரா பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இதை டபுள் பாண்ட் சுற்றி கூட பண்ணலாம். ஓகே, இதுமாரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. In this case, we can draw the 2 additional Lewis structures moving lone pair electron from the other 2 oxygen atom. OA and OB OCன்னு இருக்குல்ல, இப்போ பாருங்கள் இங்கே OAயில் வந்து டபுள் பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாண்ட் வந்து என்ன செய்யலாம், பியில் இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். பியில் இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டா அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்து லோன் பேராக மாறிடும். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டோம். எப்படி இங்கே டபுள் பாண்ட் வந்துச்சு, அது ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணலாமா, கார்பன் ஆக்சிஜன் 6 எலக்ட்ரான் இருக்கும், சிங்கிள் பாண்ட் கார்பன் ஆக்சிஜன் இப்படி இருக்கும். 3 லோன் பேர் இருக்குது, ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் 3 லோன் பேர்ஸ் ஆன் 3 ஆக்சிஜன் ஆட்டம். எல்லா ஆக்சிஜன் ஆட்டம் மேலேயும் ஈச் ஆக்சிஜன் ஆட்டம் மேலேயும் 3 லோன் பேர் இருக்குது. ஸோ கார்பன் வேலன்ஸ் 6, கார்பன் சரௌண்ட் பை 6 எலக்ட்ரான் தான் இருக்குது, 3 பாண்ட் தான் இருக்குது, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காண்டி. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். லோன் பேர் வந்து பாண்டாக ஷிஃப்ட் ஆகுது, அதாவது டபுள் பாண்டாக மாறிடுச்சு. லிசன் பண்ணிட்டீங்களா, டபுள் பாண்டாக மாறிச்சு. இப்போ கார்பனை சுற்றி என்ன இருக்குது, 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குதா பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 4 6 பேர், இது சேர்த்து 8 ஆயிருமா. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜனில் 8 ஆயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பி ஆட்டம் வச்சுங்க. பி ஆகுதா செகண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஆக்சிஜன் ஆட்டத்திலிருந்து ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு லோன் பேர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும், அந்த லோன் பேர் வந்து பாண்ட் பேராக மாறுது. ஸோ லோன் பேர் பாண்ட் பேராக மாறிட்டா அப்போ என்ன செய்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பேர் வந்து பக்கத்தில் ஆக்சிஜன் லோன் பேராக மாறிடும். லோன் பேராக மாறிடும், அங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து போய் லோன் பேராக ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சி ஆட்டம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து பாண்ட் பேராக ஷிஃப்ட் ஆகும்பொழுது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பேர் வந்து லோன் பேராக மாறி பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஷிஃப்ட் ஆனோடனே இங்கே இருக்கக்கூடிய மாறிடும். நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னா கார்பன் சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கணும் பாருங்கள். கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ 4 பாண்ட் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ ஒரு லோன் பேர் வந்து பாண்ட் பேராக ஷிஃப்ட் ஆகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் பேர் லோன் பேராக ஷிஃப்ட் ஆகும். இந்த ஷிஃப்டிங் பேர் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. இந்த ஷிஃப்ட் பேர் தான் ரெசனன்ஸ். இந்த சிம்பிள் பேர் ரெசனன்ஸ் சிம்பிள். இந்த சிம்பிள் பேர் தான் ரெசனன்ஸ் சிம்பிள்ஸ். ஸோ ஒரு ஷிஃப்ட் தான் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரே ஒரு ஷிஃப்ட்டு.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனோட லோன் பேர் பை பாண்டாக மாறுச்சுன்னா, ஐ மீன் சார் பை பாண்ட் சொல்லுவாங்க, அது பேர் டபுள் பாண்டாக மாறுச்சுன்னா அது பேர் பை பாண்ட்னா டபுள் பாண்ட்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பை பாண்ட் என்ன மாறிடும், லோன் பேராக மாறும். இந்த ஷிஃப்ட் பேர் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. கண்டினியூஸாக மாறிட்டே ரெசனன்ஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் 3 விதமான ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறோம். 3 விதமான தேர் ஒன்லி டிஃபர்ன்லி பொசிஷன் ஆஃப் தி பாண்டிங் அண்ட் லோன் பேர் அட்ரன்ஸ். என்ன டிஃபர் ஆகுது, 3 இதுலையுமே என்ன இருக்கும் பாருங்கள். இந்த 3 ஸ்ட்ரக்சர்லையுமே ரெடி பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் சேம். எல்லா இடத்துலையுமே 3 ஆட்டம் சேமாக, பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் சேமாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள். 3 ஆக்சிஜன் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் சேமாக இருக்கும். எல்லாம் பார்த்துங்க, ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் சேமாக இருக்கும் இன் விச். பட் என்ன மட்டும் டிஃபராக இருக்கும்னா தேர் ஒன்லி டிஃபர் இன் பொசிஷன் ஆஃப் பாண்டிங் அண்ட் லோன் பேர் அட்டம் மட்டும் தான் டிஃபராக இருக்கும். எங்கே மட்டும் டிஃபராக இருக்கும், ஒன்லி டிஃபர் இன் என்னது பொசிஷன் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் இதில் பாருங்கள் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. பொசிஷன் இங்கே பாருங்கள், இதில் 2 லோன் பேர் இருக்குது, இதில் பாருங்கள் 3 லோன் பேர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் இருக்குது. ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் தி பாண்டிங் அண்ட் லோன் பேரில் மட்டும் தான் டிஃபர் இருக்கணும். தேர் ஒன்லி டிஃபர்ன்லி பொசிஷன் ஆஃப் தி பாண்டிங். இங்கே 2 பாண்ட் இருக்குது, இங்கே 2 பாண்ட் இருக்குது, இதில் இந்த 2 பாண்ட், இங்கே 2 பாண்ட் இருக்குது, இங்கே 2 லோன் பேர் இருக்குது, இங்கே இதில் 2 லோன் பேர் இருக்குது, இதில் 2 லோன். ஸோ பட் எல்லாத்துலேயும் கார்பன் ஆக்சிஜன் 3லேயே சேமாக இருக்கும். அந்த ஆட்டம்ஸோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் தான் இருக்கும், இங்கே 3 ஆக்சிஜன் தான் இருக்கும், இங்கே சென்டரில் தான் கார்பன் இருக்கும். எல்லா பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் சேமாக தான் இருக்கும். வாட் இஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் என்ன எழுதுவேன்னா, என்ன எழுதணும், ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம்ஸ் ஆர் சேம் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் விச் ரிலேட்டிவ், அந்த ஆட்டத்தோடைய பொசிஷன் வந்து ஆட்டம்ங்கிறது ஆக்சிஜன் சொல்லக்கூடிய த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் விச் the relative position of atom was same, but they are differ only position of the bonding. Here double bond, here double bond, here இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. லோன் பேர் இங்கே 2 இருக்குது, ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே. ஸோ அப்போ அந்த லோன் பேரில் மட்டும் அந்த பாண்டிங்கோட பொசிஷனில் மட்டும் டிஃபராக இருக்குது. தி ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் என்னது, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அல்லது கெனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய கெனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெசனன்ஸ் சொல்லக்கூடிய, இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெசனன்ஸ். வேறு எங்கேயாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கிற 3 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அடுத்து இங்கே லோன் பேர் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ இதுமாரி கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ இந்த 3ஐயும் சேர்த்து தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்ல போகிறோம். 3 தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், மேலே 2- போட்டிருக்கணும். இட் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் தி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் தட் ஆல் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இன் கார்பனேட் இன் ஆர் ஈக்குவலண்ட். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அந்த ஈக்குவலண்ட், அதாவது இட் இஸ் எவிடென்ட் தட் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் தட் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இதுதான், இது பேர் கார்பனேட்னு சொல்லக்கூடிய CO3 2- பேர் தான் கார்பனேட். இதோடைய எல்லா பாண்டும் ஈக்குவலண்டாக இருக்கும். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாலிகுல் இஸ் செட் டு பி தி ரெசனன்ஸ் ஹைபிரிட் ஆவரேஜ் ஆஃப் these 3 ரெசனன்ஸ் ஃபார்ம். It is important to note that carbonate doesn't change from the one structure to another, vice versa. It is not possible fixed resonance hybrid drawing single Lewis structures. However, the following structures give the quality of it. This is resonance hybrid. இது ஆவரேஜ் பார்க்குறாங்க, எல்லாத்துலேயுமே காமனாக டாட் அடிச்சு இதான் அந்த ரெசனன்ஸ் ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடியது. இட் இஸ் ஃபவுண்ட் தட் எனர்ஜி ஆஃப் தி ரெசனன்ஸ் ஹைபிரிட் 4 இஸ் லோயர். இதோட வேல்யூ வந்து இதான் 4th ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி இங்கே 3 பார்த்துருப்போம், ரொம்ப லோயர் கம்மியாக இருக்குது. இதோட 1 2 3 இருக்கிறோட இதோட தட் த ஆல் பாசிபிள் இதெல்லாம் இந்த கெனோனிக்கல் சிஸ்டம் 3 பார்த்த முடியாது, அதை விட இது லோயராக தான் இருக்கும். த டிஃப்ரென்ஸ் இன் தி எனர்ஜி பிட்வீன் 1 or 2 or 3 மோஸ்ட் ஸ்டேபிள் கெனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் ஏதாவது ஒன்று தான் இது மோஸ்ட் கெனோனிக்கலாக இருக்கும். ரெசனன்ஸ் ஹைபிரிட்ஸ், இந்த ரெசனன்ஸ் ஹைபிரிட் இஸ் கால்ட் என்னது, ரெசனன்ஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இதானது ரெசனன்ஸ் எனர்ஜி. இப்போ ஓசோன் மாலிகுல் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பாருங்கள். N2O எப்படி ட்ரா பண்ணலாம், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணோம். ஃபஸ்ட்டு லூயிஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஓசோன் அப்படின்னா O3ன்னு அர்த்தம். 1 2 3 தான் ஓசோனுடைய ஃபார்முலா. ஓசோன்னா O3. அதில் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 18, 2 பாண்ட் ட்ரா பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 3 ஆக்சிஜன் இருக்குது, அதில் 18. 18ல் 2 பாண்ட் 2 போட்டோம், 2 பாண்ட்னா 4. ஸோ 12 இருக்குது ரிமைன் 2 ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 3 ஆக்சிஜனில் 18 போட்டோம். ஸோ 2 பாண்ட் போட்டோம், 2 கூட சிங்கிள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்ட பிறகு 4ஆல் மைனஸ் பண்ணிட்டோம். நான் 4 எலக்ட்ரான் பண்ணிட்டோம். இது வந்து என்ன இருக்குது 16, 14 இருக்குது. 14ல் வந்து இங்கே 6 இங்கே 6 போட்டோம், 2 ஆக்சிஜனில் 6 போட்டோம். ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 போட்டோம். ஸோ இப்போ இதை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்குது.
ஸோ இதை சுற்றியும் 8 எலக்ட்ரான் இருக்குது. பட் ஆனால் இதை சுற்றி எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு தேவைப்படுது. எப்படி ட்ரா பண்ணோம், ஓ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இங்கே இப்படி 2 லோன் 3 எலக்ட்ரான் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ அப்போ இங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கலாமா, ஆக்சிஜன் ஓ ஓ ஓ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 3 லோன் பேர் இருக்கும். ஸோ அதுமாரி இதுலேயும் 3 லோன் பேர் இருக்கும். ஸோ இங்கே ஷிஃப்ட் பண்ணவா, இங்கே ஷிஃப்ட் பண்ண நேரம் டபுள் பாண்ட் ஓ இப்படி ஃபார்ம் ஆயிடும், இப்படி இருக்கும். இது ஸ்ட்ரக்சர் 1 வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா ஆக்சிஜன் சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. இப்போ என்ன செய்யலாம், இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து பை பாண்ட்ஸ். அப்போ இங்கே என்ன செய்யலாம்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் பண்ணால் இங்கே வந்துடும், லோன் பேராக வந்துடும். ஓகே, 2 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியும், 2 பாசிபிலிட்டிஸ். இங்கே ஷிஃப்ட் பண்ணால் இங்கே டபுள் பாண்ட் ஆயிரும், இங்கே சிங்கிள் பாண்டாக இங்கே என்னது லோன் பேராக மாறிடும். ஸோ அப்போ இங்கே லோன் பேர் பை பாண்டாக மாறுது, இங்கே பை பாண்டு லோன் பேராக மாறுது. இது கூட ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஹவு டு ரைட் திஸ், இதெல்லாம் ஓ டபுள் பாண்ட் 2 லோன் பேர் இருக்கும், சிங்கிள் பாண்ட் 3 லோன் பேர் இருக்கும். ஸோ இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுங்க, ரெசனன்ஸ் சிம்பிள் போட்டுருங்க, ஓ மேலே லோன் பேர் போட்டுருங்க, டபுள் பாண்டாக மாற்றிடுங்க, இங்கே சிங்கிள் பாண்டு இப்படி மாற்றிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய லோன் பேர் இங்கே பை பாண்டாக மாறிடும், இங்கே இருக்கக்கூடிய பை பாண்டு லோன் பேராக மாறிடும். ஸோ வந்துடுச்சா. ஸோ இதுமாரி இது ஸ்ட்ரக்சர் 2. ஸோ 2 விதமான ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேர் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. இந்தமாரி இங்கே இருக்கக்கூடிய இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சு, ஆனால் இங்கே பார்த்துங்க இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே இதில் 3 லோன் பேர் இருக்குது, இங்கே 2 லோன் பேர் தான் இருக்குது. ஸோ அதுமாரி பொசிஷன் ஆஃப் தி பாண்ட் லோன் பேரில் மட்டும் டிஃபராக இருக்கணும். ஸோ அதுமாரி N2O ஃபைல் இதுமாரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இது பேர் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்.